ஞானி தியானம் முடிச்சு கண் விழிச்சு பார்த்தப்ப அவர் முன்னாடி ஒரு சுண்டலி இருந்துச்சு. அந்த சுண்டலி அவர் முன்னாடி கேக்குது, எனக்கு பூனையை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு, அதனால என்னை ஒரு பூனையை மாத்திருங்களே, உங்களுக்கு புண்ணியமா போகும்னு கேட்க அவரும் மாத்தினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தது. நாய் என்ன விடாம துரத்திக்கிட்டே இருக்கு, தயவு செஞ்சு என்ன ஒரு நாயா மாத்திருங்க அப்படின்னு கேட்க ஞானி அதை நாயா மாத்தினாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்தது. இப்போ உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அந்த ஞானி கேட்க, புலியோட பயம் என்ன ரொம்ப வாட்டி வதைக்குது, தயவு செஞ்சு என்ன ஒரு புலியா மாத்திருங்க அப்படின்னு கேட்டுச்சான். சரின்னு அதையும் பண்ணாரு. மறுபடியும் கொஞ்ச நாள் திரும்ப வந்து, வேடன் என்ன துரத்திட்டே இருக்கான், வேட்டையாடியே என்ன ஒரு வேட்டைக்காரனா மாத்திருங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்க அவர் அதையும் செஞ்சு கொடுத்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்துச்சு. மறுபடியும் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு அந்த ஞானி கேட்க, மக்களை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் குறுக்க ஸ்டாப் பண்ணி, உனக்கு இருக்கிறது சுண்டலியோட இதயம் தான், நீ என்னவா மாறினாலும் உன்னோட பயம் உன்னை விட்டு போகாது, நீ சுண்டலியா இருக்கத்தான் லாய்க்கு அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்மளோட மனசுல உறுதியும் தன்னம்பிக்கையும் அச்சமில்லாத தன்மையும் இல்லாத வரைக்கும் நம்மளால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. சோ எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நீங்க உங்களால முடியும்